இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். பாஜகவை ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க மாட்டார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். எடப்பாடி பழனிசாமியின் ஊழல் குடுமி பாஜகவிடம் உள்ளது எனவும் விமர்சனம். தேர்தல் பத்திர ஊழலால் பிரதமர் மோடியின் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக முதலமைச்சர் விமர்சனம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் யார் யார் கம்பி எண்ணுவார்கள் என்பது தெரியும் எனவும் எச்சரிக்கை. வெற்று அரசியல் செய்யும் பாஜகவினர் தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்விடுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டம். அதிமுக காணாமல் போகும் என்ற பாஜக நிர்வாகி ராமசீனிவாசனுக்கு பதிலடி. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாது என்ற விரக்தியில் கச்சத்தீவு பிரச்சனையை பிரதமர் மோடி எழுப்புவதாக கார்கே கண்டனம். கடந்த 10 ஆண்டுகளில் கச்சத்தீவை மீட்க எடுத்த நடவடிக்கை என்ன என்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேள்வி. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்தியா கூட்டணியின் பிரம்மாண்ட கூட்டம். சோனியா, ராகுல், கார்கே, சரத்பவார், அகிலேஷ், உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மேட்ச் பிக்சிங் மூலம் தேர்தலில் மோடி வெல்ல நினைப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக 180 இடங்களை கூட தாண்ட முடியாது எனவும் திட்டவட்டம். தமிழ்நாடு முழுவதும் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. பலாப்பழம் சின்னம் கிடைத்தது இறைவனின் செயல் என ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம். விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரனுக்கு தேநீர் போட்டு கொடுத்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. திண்டுக்கல் தொகுதியில் பாமக வேட்பாளர் திலகவாமா வடை சுட்டும் பணியாரம் செய்தும் வாக்கு சேகரிப்பு. பெரம்பலூர் தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தரிடம் மக்கள் வாக்குவாதம். 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தொகுதிக்குள் வருவதாக குற்றச்சாட்டு. நீங்க இறங்கி வந்து நேரா விசிட் பண்ணீங்க, லைவர் செஞ்சு தரீங்க, கேணி தூர் வாரி செஞ்சு தரீங்க, அது பால செஞ்சு சொன்னீங்க. 5 வருஷத்துக்கு பிறகு நீங்க தான் நீங்க வரீங்க. இல்ல இல்ல நாங்களே எத்தனை பணம் ஆயிடுச்சு வேற போது நீ பார்க்கல, நான் 1 ஹவர் நீ இங்க போயிட்ட. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்திய அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடும் கண்டனம். ஆணவத்துடன் பேசும் அண்ணாமலைக்கு கோவையில் டெபாசிட் கூட கிடைக்காது என முத்தரசன் எச்சரிக்கை. ஆரத்தை எடுத்த பெண்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்த ஓ பன்னீர்செல்வம் மீது வழக்கு பதிவு. 50,000 பரிசு என ரூபாய் நோட்டை காண்பித்து வாக்கு கேட்ட கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மீதும் போலீஸ் வழக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பிரதமராக வருவார் என ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை. தமிழ்நாட்டில் பாஜக தேர்தல் களத்திலேயே இல்லை எனவும் உறுதி. 54 வேட்பாளர்கள் போட்டியிடும் கரூர் தொகுதியில் அதிகபட்சமாக 4 வாக்குப்பதிவு இயந்திரங்கள். வடசென்னை, தென் சென்னை உள்ளிட்ட 5 தொகுதிகளில் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாளை முதல் தமிழ்நாட்டின் 7 சுங்கச்சாவடிகள் கட்டணம் உயர்வு. ஒருமுறை கட்டணம் 20 ரூபாய் வரையும், மாதாந்திர கட்டணம் 400 ரூபாய் வரையும் உயர்கிறது.
ஓசூரில் பாஜக எம்எல்ஏ உதவியாளரின் மருமகன் வீட்டில் 1,20,00,000 ரூபாய் சிக்கியது. 100 சவரன் தங்க நகைகளையும் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை விசாரணை. பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது. வீட்டிற்கே சென்று விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. துபாயில் களை கட்டும் உலக கோப்பை குதிரை பந்தய போட்டிகள். கண்கவரும் ஆடைகளை அணிந்து வந்து பார்வையாளர்கள் உற்சாகம். சிரியாவின் அலப்போ நகரில் உள்ள உமையாத் மசூதியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தொழுகை. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இஃப்தார் விருந்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. குஜராத்திற்கு எதிரான போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி போராடி தோல்வி. டேவிட் மில்லர் மற்றும் சாய் சுதர்ஷனின் அதிரடி ஆட்டத்தால் குஜராத் அணி வெற்றி. தேர்தல் பத்திர ஊழலால் பிரதமர் மோடியின் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் யார் யார் கம்பு எண்ணுவார்கள் என்பது தெரியும் என்று எச்சரித்தார். ஈரோடு, நாமக்கல், கரூர் தொகுதிகளின் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஈரோடு சின்னியம்பாளையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனடையும் வகையில் திமுக அரசு நல்லாட்சி நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல ஒவ்வொரு திட்டமாக வடிவமைத்து செயல்படுத்தி வருவதாகவும், ஆனால் இதனை பொறுக்காத பாஜக, அதிமுக கள்ளக்கூட்டணி அவதூறு பரப்புவதாகவும் சாடினார். தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல ஒவ்வொரு திட்டமாக வடிவமைச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை பொறுத்துக்க முடியாத அதிமுகவும் பாஜகவும் மக்கள் நல திட்டங்களை, தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை குறை சொல்றாங்க. அது குறைகளாக இருந்தா நிச்சயம் சரி பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறது வைத்திருச்சல்ல அவதூறு செய்யறாங்க. திமுக திட்டங்களை குறை சொல்றதா நினைச்சுக்கிட்டு பயனடைகிற தமிழ்நாட்டு மக்களையே குறை சொல்றாரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவர் மட்டுமா, பாஜக என்ன சொல்றாங்க? மகளிருக்கு கிடைக்கிற உரிமை தொகையையும் வெள்ள நிவாரண தொகையையும் பிச்சைன்னு கேவலப்படுத்தியும் தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு நிதி தராம முட்டுக்கட்ட போடுற கட்சி பாஜக. திமுக அரசோட சாதனைகளை குறை சொல்ற இந்த அதிமுக பாஜக கள்ள கூட்டணியால அவங்க ஆட்சியில செஞ்ச சாதனைன்னு, மக்களுக்கு நிறைவேற்றின திட்டம்னு எதையும் சொல்றதுக்கு தகுதி இல்லாம அவதூறு குதிரையில் அரசியல் பயணம் செய்யறாங்க. குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மாநில உரிமைகளை பேசிய மோடி, பிரதமர் ஆனதும் மாநிலங்களை அழிக்க துடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஒன்றியத்தில் ஊழல் ஆட்சி நடத்தி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிரதமர் மோடி ஊருக்கு உபதேசம் செய்யலாமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். மாநிலங்களுக்கு எந்த அதிகாரங்களும் இருக்கக்கூடாது, மொத்த அதிகாரமும் தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கணும்னு சர்வாதிகாரவாள நினைக்கிறார். மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள், அதை மறந்துடாதீங்க.
ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னமும் மக்கள் கிட்ட நீங்க வாக்கு கேட்டு வரீங்க. நீங்க எப்படிப்பட்ட தோல்வி பயத்தில் இருக்கீங்கன்னு சிலிண்டர் விலைய குறைச்சலே தெரிஞ்சது. வருஷம் தான் மகளிர் நாள் வருது, அப்போதெல்லாம் குறைக்காதவர் தேர்தல் வருதுன்னு இந்த வருஷம் குறைச்சிருக்கிறார். பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிச்சது யாரு? அதுவும் இப்போ குறைக்கிறதாக நாகரிகத்தில் அதே மோடி தான். இந்த விலை குறைப்பு நாடகமெல்லாம் தங்களுடைய ஆட்சியில நாடு எப்படி சீரழிஞ்சிருக்கிறது மறைக்க, மக்களை மறைக்க வைக்க பாஜக போடுகிற திட்டம். கடந்த 5 ஆண்டுகள்ல இடி, ஐடி, சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோடு பாஜகவோடு கைப்பாவையாக மாத்தி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது. அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்கிறது. 8000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணி இருக்காங்க. வரலாற்றிலேயே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை. இந்த ஊழல் வெளிவந்த காரணத்தினால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வி பயம் அப்பட்டமா தெரியுது. தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதெல்லாம் இப்போ செய்யறாரு. மக்களுக்காக எதையும் செய்ய மாட்டோம், மற்றவர்கள் செய்தால் அதனை தடுப்போம் என்பதுதான் அதிமுக பாஜக கூட்டணியின் பாணி எனவும், ஒன்றியத்தில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தொழில் வர்த்தக கட்டமைப்புகளை முற்றிலுமாக சிதைத்து விடுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் கூறியதற்கு பாஜகவின் அரசியல் கத்துக்குட்டிகள் தான் காணாமல் போய்விடுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இருவரும் கூறிய கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். அதிமுக இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது சார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்காது. ஏன்னா செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிடும். பல தொகுதிகளில் முடிஞ்சால் எல்லா தொகுதிகளையும் 3வது இடத்துக்கு தான் போகும். விதி விலக்க ஏதோ சில இடங்களில் அவங்க 2வது இடம் வரலாம், இல்லை 1-2 ஜெயிக்கலாம், தெரியல எனக்கு. ஆனால் ரொம்ப பெரிய சரிவை சந்திக்கும். அவ்வளோ பெரிய சரிவை சந்திச்சதுக்கப்புறம் எடப்பாடி ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை. எம்ஜிஆரோ ஜெயலலிதா இருக்கிறப்ப கட்சி எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திச்சா கூட அவங்களால அந்த கட்சியை மீட்டு கொண்டு வர முடியும். எடப்பாடி அப்படியெல்லாம் ஆளுமை உள்ள தலைவர் இல்லை. அப்படி கட்சிக்காரன் யாரும் நம்பல. அவரை சரிவை சந்திச்சா கட்சியில் யாரும் இருக்க மாட்டான். ராம சீனிவாசன் பேரு. அவர் தன்னை அடையாளம் காட்டுறதுக்காக என்னை பற்றி பேசி கட்சி பற்றி பேசுகிறார். 2024 இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட அதிமுக காணாத போதுமா? கண்டுபிடிச்சு கொடு நீ. ஏய், உன்னை போல எத்தனை பேரை பார்த்தவங்க அதிமுக. அதிமுக வரலாறு உனக்கு தெரியுமா? நான் உட்பட மேடையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள். உன்னை போல சொகுசு வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அல்ல. இரவல் பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் நாங்கள். உழைப்பை நம்பி கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு சேவை செய்து மக்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். உங்களை போல வெற்றி விளம்பரத்திலே நாங்கள் அரசியல் நடத்தவில்லை. இன்றைக்கு 30 ஆண்டு காலம் மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு மக்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு தமிழகத்திலேயே அதிக தொண்டல் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. எங்களை பார்த்து 2024க்கு பிறகு அதிமுக இருக்காதா? பொறுத்திருந்து பாரு. இந்த தேர்தலோடு உன்னை போல் வெற்றி அரசியல் பண்ணி கொண்டிருக்கின்ற நபர்கள்லாம் இந்த தேர்தலோடு அடையாளம் காணாமல் போய்விடுவீர்கள். அதுதான் யதார்த்த உண்மை. அது மட்டுமில்ல, 1998 நான் நாடாளுமன்ற போட்டியிட்டேன். அப்பதான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோம். அப்பதான் தாமரை சின்னம் என்று மக்களுக்கே அடையாளம் காட்டியவர் அம்மா. பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னத்தை இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1998 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா நம்மோடு கூட்டணி வைத்த போது இந்த சின்னம் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னம் என்று அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. உங்களுடைய அடையாளத்தையே அதிமுக தான் காட்டுச்சு. எங்களை பார்த்தா கட்சி இருக்காதுன்னு சொல்ற. தமிழ்நாடு முழுவதும் அரசியல் தலைவர்களின் பரப்புரையால் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்திருக்கிறது.
தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி வஉசி சந்தை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வியாபாரிகளிடம் ஆதரவு திரட்டியவர் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் விவசாயிகள் மக்களிடம் தமிழ்நாடு திமுக அரசின் சாதனைகளை கூறியும் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு இது நம்ம தூத்துக்குடி மார்க்கெட் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அது ஏப்ரல் 19ஆம் தேதி இன்னைக்கு எல்லாருமே ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம ஆள்காட்டி வரலாறு நமக்கு பதில் சொல்றோம். எல்லாருமே சூரியனுக்கு ஓட்டு போடுங்க. நாடு நமதே, 40 நமது. 10 வரலாறு கைத்தட்ட நம்ம ஏப்ரல் 19ஆம் தேதி ஒத்த வரலாறு பதில் சொல்லுங்க. காரைக்குடி தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் எழில் அரசிக்கு ஆதரவாக அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பாடல் பாடியும் ஒன்றிய பாஜக அரசை கடுமையாக சாடியும் வாக்கு சேகரித்தார். ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி. தென் சென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன், பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் ஒரே பகுதியில் அடுத்தடுத்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். கொட்டிவாக்கத்தில் ஜெயவர்தன் திறந்த வேனில் சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டினார். இல்லம் தேடி அக்கா இப்போ வந்து ஒவ்வொரு வீடா தேடி கொண்டு வந்திருக்கார்கள். அனைவரும் மறந்து விடாமல் அக்கா உங்களுடைய சின்னம் தாமரை சின்னங்க, மறந்து விடாமல் அண்ணா தாமரை சின்ன. அடுத்த 15 நிமிடங்களில் அதே இடத்தில் தமிழிசை சவுந்தரராஜனும் தம்முடைய ஆதரவாளர்களுடன் சென்று வாக்கு சேகரித்தார். ஒரு மாநிலத்துக்கு எப்படி ஒரு தேர்தல் அறிக்கை இருக்குமோ அதே மாதிரி தென் சென்னைக்கு தேர்தல் அறிக்கை இருக்கும். தென் சென்னையை ஒரு கனவு உலகமா மாற்ற போறேன் நான். தேனி தொகுதிக்கு உட்பட்ட உசிலம்பட்டி பகுதியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அந்த தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரன் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். டிடிவி தினகரன் அவர் நேற்றுலாம் நாங்கள் சோழவந்தானில் போகிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு அவங்களுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. அப்படி இருந்து நாங்கள் பொறுமையாக தான் போனோம். பல இடங்களில் அங்கே காற்று வாங்கினதை எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா நம்பினவங்கள நட்டாத்துல விட்டவர் தான் இந்த டிடிவி தினகரன். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகனின் பிரச்சார வாகனத்தில் அதிமுக கொடி கட்டப்பட்டிருந்ததால் கூட்டத்தில் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. இதனை கவனித்த எல் முருகன் அதனை சுட்டிக்காட்டியதை அடுத்து உடனடியாக அதிமுக கொடியை பாஜகவினர் அகற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற சுயேட்சை வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தனக்கு பலாப்பழம் சின்னம் கிடைத்தது இறைவன் செயல் என குறிப்பிட்டிருக்கிறார். மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கனிகளில் அத்தனை புரதச்சத்துக்களும் உள்ளன என்றும் அனைவரின் கைகளிலும் செல்போன் இருப்பதால் பலாப்பழம் சின்னம் மக்களிடம் பரவிவிட்டதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். பெரம்பலூர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாரிவேந்தருக்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொகுதிக்கு உட்பட்ட முசிறி அருகே உள்ள கொள்ளக்குடி கிராமத்தில் பாஜக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடன் சென்று பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக எங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஏன் எனவும் சூழ்ந்து கொண்டு கேள்விகளை அடுக்கினர். நீங்க இறங்கி வந்து நேரடியாக விசிட் பண்ணீங்க, லைப்ரரி செஞ்சு தரீங்க, இந்த கேணி தூர் வாரி செஞ்சு தரீங்க, அது பால் செஞ்சு சொன்னீங்க. 5 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் நீங்க வரீங்க. இல்ல நாங்களும் எத்தனை பேர் நீ வரபோது நீ பார்க்கல, நான் ஒன்ன வரபோது நீ இங்கே போயிட்ட. நீங்க இறங்கி வந்து நேரடியாக விசிட் பண்ணீங்க, லைப்ரரி செஞ்சு தரீங்க, இந்த கேணி தூர் வாரி செஞ்சு தரீங்க, அது பால் செஞ்சு சொன்னீங்க. 5 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் நீங்க வரீங்க. இல்ல நாங்களும் எத்தனை பேர் நீ வரபோது நீ பார்க்கல, நான் ஒன்ன வரபோது நீ இங்கே போயிட்ட. கிராம மக்களின் எதிர்ப்பு அதிகரித்த நிலையில் கேள்வி எழுப்பிய ஒருவரிடம் நான் இங்கு வந்தபோது நீங்கள் பார்க்கவில்லை என கூறி சமாளிக்க முயன்றார். தொடர்ந்து வேட்பாளருடன் சென்ற பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் சென்று கேள்வி எழுப்பியவரை சமாதானம் செய்தனர். அரசு நிதியிலிருந்து அதே மாதிரி எங்கள் சொந்த நிதியிலிருந்து 1007 மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன். அது மட்டுமில்லாம
இந்த முறை மேலும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன், சொன்னதெல்லாம் செஞ்சதுனால. பின்னர் வாகனத்தில் இருந்தபடி பிரச்சாரம் செய்துவிட்டு அங்கிருந்து பாரிவேந்தர் புறப்பட்டுச் சென்றார். வேட்பாளர்கள் அவர்கள் போட்டியிடும் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போவது வழக்கம். ஆனால் கடலூரில் ஒரு வேட்பாளர் தன்னுடைய சின்னமான மாம்பழத்தை விட்டுவிட்டு பலாப்பழத்தை தூக்கி கொண்டு போகிறார். அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். சிறப்புத்தன்மை வாய்ந்த முந்திரி, வாழை, கரும்பு இதெல்லாம் எந்த மாவட்டத்தில் ஒருங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். கேரளாவை உயிர்நாடியாக இருக்கிறதே அந்த பலா. அங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தேக்க மரம் மாதிரி உயரமாக இருக்குது. அங்கங்கே 4 மரம் காய் தொங்கும். ஒரு பலாவை அவங்க 3000, 4000, 5000 கூட மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி விற்கிறாங்க. ஆண்டு பல நம்ம ஊரில் என்ன செய்கிறோம், அது பலா வந்ததுன்னா 2 நாளைக்கு மேலே வச்சுன்னா அழுகி போய்டும், தூக்கி வெளியே போட்டுறோம். அது எல்லாம் தலையில் முக்காடு போட்டு ரோட்டில் வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்குதுங்க எல்லாம். அது அவன் 150 ரூபா சொன்னான்னா கிடையாது 25 ரூபாய்க்கு கொடுங்கன்னு அவங்ககிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. இது எவ்வளோ காலத்துக்கு நீங்களாம் வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க? இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசாங்கம் எவ்வளோ காலத்துக்கு வேடிக்கை பார்க்கும்? இது ஒரு விவசாயம் இல்லையா? விவசாயிகளை கதற விடுறது உங்களுக்கு அவமானம் இல்லையா? நான் இதுக்காக வியட்நாம் போனேன். வியட்நாம் போய் பார்த்தா அந்த அரசாங்கத்துக்கு அந்த விவசாயிகளுக்கு அதிக வருமானம் தர்றது பலா தான். பலா என்பது வெறும் உணவுப் பொருள் அல்ல, நாக்குக்கு சுவையான இனிப்பு மட்டும் இல்லை. அது இருக்கக்கூடிய முதல்ல புற்றுநோயை சரி பண்ணக்கூடியது பலா. அது தெரியுங்களா? எல்லா மருத்துவ குணங்களும் உடையது பலா. அப்படி ஒரு பொருளை நம்ம சாதாரணமாக தூக்கி போட்டு வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் வாக்குப்பதிவில் அதிகபட்ச வேட்பாளர்கள் போட்டியிடும் கரூர் தொகுதியில் 4 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் குறைந்தபட்சமாக 9 தொகுதிகளில் 1 வாக்குப்பதிவு இயந்திரமும் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் 875 ஆண்கள், 76 பெண்கள் என மொத்தம் 950 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாக்குப்பதிவு இயந்திரங்களின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நோட்டாவையும் சேர்த்து 16 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெறும். அதன்படி அதிகபட்சமாக 54 வேட்பாளர்கள் போட்டியிடும் கரூர் தொகுதியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 4 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட உள்ளன. அதேபோல மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், வேலூர் உள்ளிட்ட 24 தொகுதிகளில் 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. வடசென்னை, தென்சென்னை, நாமக்கல், கோவை மற்றும் திருச்சி ஆகிய 5 தொகுதிகளில் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும். குறைந்த வேட்பாளர்கள் போட்டியிடும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பூர், பொள்ளாச்சி, திண்டுக்கல், சிதம்பரம், நாகை, தஞ்சாவூர் மற்றும் தென்காசி ஆகிய 9 தொகுதிகளிலும் 1 வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பிரதமராக பதவியேற்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இடையே தான் போட்டி எனவும் பாஜக களத்திலேயே இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஜெயிச்ச பிறகு நீங்க பாஜகவை ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேட்டா எந்த பதிலுமே உங்ககிட்ட இல்லை. ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதை எப்படி அப்ப எடுத்து நாங்களே எடப்பாடியாரே பிரதமர் வரப்படாதா? இது பயங்கரமா இருக்கே சார். ஏன் வரப்படாங்கிறீங்க? நீங்க ஐக்கிய குஜராத் ஒரு எம்பியா இருந்து எம்பியா பிரதமர் வரலையா? தேவையோட 15 எம்பியா வச்சுக்கிட்டு பிரதமர் வரலையா? நீங்க டெல்லியில் நிலைமை எப்படி வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ எப்படி சொல்ல முடியும்? தேர்தலுக்கு அப்புறம் அது எடுக்கிற முடிவு. ஒன்று அவர் விரல் நீட்டுகிறவர் பிரதமராக வருவார், இல்லை அவரே பிரதமராக வருவார். சார் இந்த போட்டியே எங்களுக்கு பாஜக கிடையாது சார். போட்டியே எங்களுக்கு திமுக தானே. நீங்க களத்திலேயே பாஜக இல்லையா? களத்திலேயே அண்ணா திமுக தான். அதில் ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் தேசிய கட்சிகளுக்கு இங்கே வேலை கிடையாது. யாராவது ஒரு பக்கத்தில் தொத்திட்டு தான் அவங்க போகணும். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி தான். ஆனால் பாஜக தரப்பு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தமிழ்நாட்டில் குறைஞ்சது 8 தொகுதிகளில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறத திரும்ப ரிசல்ட்டை பாருங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ரிசல்ட்டை பாருங்க சார். அதெல்லாம் வடக்கே இருக்கிற சூழ்நிலை வேற, தெற்கே இருக்கிற நிலைமை வேற. தென் மாநிலங்களுடைய சூழ்நிலைகள் தகுந்தபடி தான் நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.